இந்த வீடியோவில் Portronics RuffPad 8.5 inch rewritable LCD pad பற்றி பார்க்கலாம். இதுதான் அதோட பாக்ஸ். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 8.5 inch ரைட்டிங் ஏரியா, ஈஸி ரைட்டிங், போர்ட்டபிள், 2-year பேட்டரி. பாக்ஸோட பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரெஷர் சென்சிட்டிவ் ரைட்டிங் சர்ஃபேஸ், அப்புறம் ஸ்டைலிஷ் இன்க்ளூடட்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இதோட பேட்டரி வந்து 20,000 எரே சைக்கிள்ஸ்க்கு மேலே தரும்னு சொல்கிறாங்க. பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 899 ரூபாய். நான் இதை 450 ரூபாய்க்கு வாங்கினேன். சில அமேசான் சேலில் நீங்கள் 400 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணால் ரைட்டர் மட்டும்தான் இருக்குது. இது பிளாக் கலரில் இருக்குது. ரைட்டரோட மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் தான் பட்டன் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பேட்ரி ஹோல்டரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. இந்த பேட்டரியை ரீப்ளேஸும் பண்ண முடியும். பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் அட்டாச் பண்ணிக்கலாம், அப்படிலாம் ஏதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆர் டெலீட் பட்டன், அப்புறம் போர்ட்ரானிக்ஸ் பிராண்டிங், அப்புறம் ஒரு 8.5 inch ஸ்க்ரீன், அப்புறம் ஸ்டைலிஷ். இந்த ஸ்டைலிஷ் ஹோல்டரில் நீங்கள் ஸ்டைலிஷ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ரைட்டரோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 4.5 mm. இதில் 8.5 inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் எழுதலாம், வரையலாம். இந்த ஸ்டைலிஷ் வச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு கூட எழுதலாம். கை நகத்தை வச்சு கூட எழுதலாம். நீங்கள் இதை எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இந்த எரேஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க எல்லாமே அழிஞ்சிடும். ஸ்க்ரீனோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் அதுவும் லைட்டு வந்து டைரெக்டாக ஸ்க்ரீன் மேலே பட்டால் நல்லா இல்லை. நீங்கள் இதில் எழுதும் போது சில மார்க்கிங்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் சேவ் ஆப்ஷன் அதை மாதிரி எதுவும் கிடையாது. இந்த ரைட்டரை நான் கேஷுவலாக நோட்ஸ் எடுக்கிறதுக்காக நான் வாங்கினேன். அப்புறம் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல் கேஜெட்.